ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 4th May 2025 நீட் யூஜி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்துலேயோ அடுத்த மாதத்துலேயோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். மார்ச்சில் அதுக்கான ஃபினிஷிங் டேட்லாம் முடிஞ்சு 4th Mayல வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வருஷம் இந்த நீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேசமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ கஷ்டப்பட்டு நீங்கள் நீட்டு யூஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த மார்க்லாம் ஸ்கோர் பண்ணிங்கன்னா இந்த காலேஜஸ்லாம் போய் சேரலாம். ஸோ அதை பற்றியான ஒரு ஷார்ட்டான கொஞ்சம் டீட்டெயிலான ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஸோ இந்த நீட் கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாமோடைய டஃப்னஸை பொறுத்து, ஸோ கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக இருக்குது அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் அமையுது. அண்டு பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறாங்க, அண்டு எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, அதில் எத்தனை காலேஜஸ் சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் ஒரு கால்குலேஷனுக்குள்ளே வச்சு இந்த கட் ஆஃப் கால்குலேஷன் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. அண்டு இவ்வளோ இது. ஸோ கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்படும். கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக்கப்படும். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது, ஸோ மினிமம் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் எடுக்கணும், ஒரு ஜென்ரல் கோட்டா, ஒரு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஓபிசி லெவல், கிரீமி லேயரில் இருக்கிறவங்க, பிடபிள்யூடி, ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும் ஒரு மினிமம் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாதான் இந்த நீட் யூஜி இங்கே அந்த கவுன்சிலிங்கே அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இதில் ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் மார்க் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 720 அப்படின்னு ஸ்கோர் எடுத்துக்கும் போது அவங்க அட்லீஸ்ட் 360 மார்க்ஸாவது என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதே எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவுட் ஆஃப் 720க்கு அட்லீஸ்ட் 288 இந்த மார்க் வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இதே பிடபிள்யூடி அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இது அந்த கம்யூனிட்டி கேட்டகரியாவெல்லாம் இருக்கலாம். அவங்க பிடபிள்யூடியாக இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 720க்கு 324 அப்படிங்கிற மார்க்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கணும் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வேரி ஆகும், மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கும்போது எம்பிபிஎஸ் இந்த நீட் யூஜி சீட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் போட்டி போடலாம், ஸ்டேட் கோட்டாவுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி போடலாம். ஸோ இதில் இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் சீட்டு வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஆல் இண்டியாவில் நீங்கள் வந்துட்டு எந்த காலேஜஸில் போயினாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15% ஸ்கோர் 15% நீங்கள் போய் என்ன செய்யலாம் சேர்ந்துக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் டாப்பான கட் ஆஃப் என்ன செய்யணும்னு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 720 லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ 720 எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ள எந்த காலேஜில் போயினாலும் எடுத்துக்கலாம், போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து ஸ்டேட் கோட்டா, ஸ்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதில் கட் ஆஃப் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு விதமான கட் ஆஃப் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸை பொறுத்து மாறும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, ப்ரைவேட் காலேஜஸில் எம்பிபிஎஸ் அது பிடிஎஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ டாப்பான கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை, மினிமமான கட் ஆஃப் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் அந்த கட் ஆஃப் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் போய் சேர போகிறீங்க, அந்த 15%ல நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் போய் சேர போகிறீங்க அப்படின்னா இந்த 2025ல் யூஜிக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டு 650+ மார்க் வந்து எடுத்துருக்கணும். 680க்கு மேலே என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதே ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630லேருந்து 650 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் 500லேருந்து 550 500 to 550 மார்க்ஸ் வந்து என்ன செய்வாங்க நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஆல் இண்டியா கோட்டாவில் அந்த 15%ல ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே
கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஸ்டேட் கோட்டால வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணணும். அந்த 85% ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியா இருக்கும் பட்சத்தில் 600ல இருந்து 650 மார்க் வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும்னா ஸ்கோர் பண்ணிருக்கணும். அதே ஓபிசியா இருக்கிறவங்க 580ல இருந்து 620 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் SC/ST இருக்கிறவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 450ல இருந்து 550 வரைக்கும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு உத்தேசமா சொல்லப்படுகிறது. இது மாறலாம், இதுதான் கட்டாயம் கிடையாது. ஏன்னா எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்றாங்க, எத்தனை பேர் நாள் எழுதுறாங்க, கொஸ்டின் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் கட் ஆஃப் வேரி ஆகும். பட் இவ்வளவாது ஸ்கோர் பண்ணணும் இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே பிரைவேட் காலேஜஸ்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கம்மியாக தான் கட் ஆஃப் இருக்கும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 400 to 550 வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு சீட்ஸ் இருக்குது, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 300 to 400 வரைக்கும் எடுத்துட்டாலே போதும். இந்த பிரைவேட் காலேஜஸ்ல போய் நீ என்ன செஞ்சுக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமா இருக்குது. ஏன் MBBSல நீட்ல இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல தான் நமக்கு வந்துட்டு ஃபீஸ் கம்மி, பிரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் அதிகம். அதுக்காகத்தான் இவ்வளவு போராட்டம் போராடுறாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா NRI நான் ரெசிடென்ஷியல் இந்தியனா இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 250ல இருந்து 400 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து காலேஜை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்துட்டு கால்குலேட் பண்றாங்க இல்லையா, இது வந்து ஒரு உத்தேசமான ஒரு பட்டியல் தான் இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது. இதை என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸாமோடைய டஃப்னஸ் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி. எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து தாறுமாறா ஏறும். எக்ஸாம் ரொம்ப கம்மி கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்துட்டு என்ன செய்யப்படும் அப்படின்னா குறைக்கப்படும். ஸோ இதுல எக்ஸாம் கஷ்டமா இருக்குதோ ஈஸியா இருக்குதோ 720 மார்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை மாணவர்கள் அட்டன் பண்றாங்க, இந்த டைம் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா கட் ஆஃப் அதிகமாக்கப்படும் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு பாத்தீங்கன்னா இந்த 15% விட்டுருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன செய்யலாம், எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். ஸோ அப்போ எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது சீட் அதிகமாகும். சீட் அதிகமாகும் போது அங்க கட் ஆஃப் வந்துட்டு கம்மியாகப்படும். இதே வந்துட்டு அந்த ஸ்டேட்ல காலேஜஸ் கம்மியா இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் கம்மியா இருக்குது அப்படின்னா சீட்டும் கம்மியா இருக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கட் ஆஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். இது எதுல பாத்தீங்கன்னா இந்த 85%. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சீட்டு உள்ள போய் நம்ம போய் அட்மிஷன் ஜாயின் ஆகுறது அந்த ஃபேக்டரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டு கோட்டால இருக்கிறவங்க, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்க, இது SC/ST கேட்டகரியில இருக்கிறவங்க, அண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இது தமிழ்நாட்டு மாணவர்களுமே உரிய ஒரு இது. அதே தமிழ்நாடுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 7.5% அப்படிங்கிற ஒரு கோட்டா இருக்குது. அதுலயும் சில மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போவாங்க. ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த நீட்டை படிச்சு போறது அப்படிங்கிறது இந்த வருஷம் நீங்க 12th படிச்சு இந்த வருஷமே உங்களால என்ன பண்ண முடியல மாட்டேங்குது. MBBS கிளியர் பண்ணி போறது சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால 1 year 2 year 2 படிச்சுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சு போறாங்க. பட் இந்த கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுடைய பணம் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா லட்சக்கணக்கில் வந்து கோச்சிங் சென்டர்ல வாங்குறாங்க. ஸோ அதை கட்டி படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லை. அப்படிங்கும் போது அந்த 7.5% அந்த இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அது ஒரு சிறந்த முறையில போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் MBBS படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அது நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் மொத்தமா போட்டிக்குள்ள நீங்க நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, போய் சேரணும் அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா இந்த சில ஃபேக்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். அவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய குழந்தைகளா இருக்கலாம், அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய குழந்தைகளா இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கட் ஆஃப்ல சில கன்செஷன்லாம் என்ன செய்யப்படும் அப்படின்னா வழங்கப்படும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஜென்ரலா பார்க்கும்போது நீங்க ஜென்ரல் கேட்டகரியில போட்டி போட போறீங்க அப்படின்னா 650க்கு மேல ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே குறைய 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 உங்களுடைய அந்த கவர்மெண்ட் சீட் அப்படியே கனவு கம்மியாகும். இல்லைன்னா அடுத்த வருஷம் படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு நல்லா ஏன்னா இப்ப எல்லாருமே அந்த நீட் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு உழைப்பை போட்டு தான் படிப்பீங்க. இதையும் கொஞ்சம் மனசில் கருத்தில் கொண்டு இந்த நீட்டை வந்து அணுகுங்கள்.
நல்லபடியாக உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் நீட் அப்படிங்கிற கிடைக்க முடியுமா, எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க வாய்ப்புகள். இன்னொன்று கடைசியாக சொல்லும்போது எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிப்பு கிடையாது, இதை தவிர்த்து நிறைய படிப்புகள் இருக்குது. ஸோ ஷைன் பண்ணுறதுக்கு நிறைய துறைகள் இருக்குது. இது ஒன்று மட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இதையும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். இந்த குறுகிய மனப்பான்மையோட போகாதீங்க. இதை தாண்டி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது, அதில் நீங்கள் போய் ஷைன் பண்ணலாம். பட் நீங்கள் இதுதான் உங்கள் லட்சியம் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.